வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல அரவிந்த் மாயாராம் அவரை பத்தின சில தகவல்களை பார்க்கலாம். நம்ம இந்த அரவிந்த் மாயாராம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ராஜஸ்தான் கேடர்ல இருந்து ஐஏஎஸ் ஆபீசர். பி சிதம்பரம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர், ஒரு புரியோக்ராட். நிதி அமைச்சகத்துல முதல்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தாரு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தாரு, அங்க செக்ரட்டரியாவே இருந்தாரு. அப்புறம் பி சிதம்பரத்தினுடைய முனைப்புனால பைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேயே நிதி அமைச்சகத்திலேயே செக்ரட்டரியா வந்துட்டார். இவரை பத்தி பலவிதமான செய்திகள் வந்திருக்கு. இவர் தான் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை மீறி இந்த டேலாரூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் அதனுடைய சிஸ்டர் கன்சர்னாக இருக்கக்கூடிய ஜியோரி, டேலாரூ ஜியோரின்னு சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய கம்பெனிக்கும் ஆர்டர் கொடுத்திருக்காரு. பேப்பர், ஸ்பெஷல் பேப்பர் மற்றும் அந்த இங்க், இது எல்லாத்தையுமே. இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, இந்த இங்க், இந்த பேப்பர் எல்லாத்தையுமே சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் வாங்கி, எப்படியோ கள்ள மார்க்கெட்லயோ இல்ல நேரடியாவோ வாங்கி அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய ரிவர்ஸ் என்ஜினியரிங்கிறத செஞ்சு அந்த ஃபார்முலாவெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க வேற அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதை வேற கள்ள மார்க்கெட்ல நிறைய வித்திருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தானுக்கு நிறைய வித்திருக்காங்க. சைனாவும் இதை வித்திருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரி அந்த எட்ஜிங் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிளேட்டையும் சைனா தகுடுதத்தமா அவங்களே அதை தயாரிச்சு பாகிஸ்தானுக்கு வித்திருக்காங்க. அதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த அரவிந்த் மாயாராம் இன்னும் ஒரு மிடில் மேனோட சேர்ந்து ஸ்விஸ் கம்பெனிக்கு இந்த இங்க், பேப்பர், அதுக்கப்புறம் இந்த கலர் ஷிஃப்ட் த்ரெட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், ஒரு கிரீன் கலர்ல எல்லா நோட்லயும் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதுதான் கலர் ஷிஃப்ட் த்ரெட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே இந்த ஸ்விஸ் கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மிடில் மேன் இருக்காருல, அவரை பத்தின பல தகவல்கள் ரொம்ப ரொம்ப தேடி பார்த்தேன், ஒன்னும் பெருசா வரமாட்டேங்குது, பேரு கூட. ஆனா என்ன வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அவர் கமிஷனா வாங்கியிருக்காரு. இந்திய அரசுக்கும் ஸ்விஸ் கம்பெனிக்கும் நடுவுல ஏஜென்ட் மாதிரி இருந்து செயல்படுறதுக்கு 8 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறது தெரிய வருது. சொல்லலாம், சார் இன்னைக்கெல்லாம் 8 கோடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். ஆனா இது நான் சொல்றது 2014க்கு முன்னாடி. அப்ப அது பெரிய விஷயம் தான். பி.கே. முகர்ஜி, பிரணாப் குமார் முகர்ஜி எந்த கம்பெனிய தடை செய்திருந்தாரோ அதே கம்பெனியை இந்த அரவிந்த் மாயாராம் அவங்களுக்கு ஆர்டரை கொடுத்து கான்ட்ராக்ட் போட்டு வாங்கியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஏதோ அழுத்தத்தினாலதான் செஞ்சிருக்கு. அந்த அழுத்தம் இல்லைன்னா இவ்வளவு துணிச்சலா பேன் பண்ண ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கறதுங்கிறது நடைமுறையில சாத்தியமே கிடையாது. ஏதோ மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதெல்லாம் இல்ல, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். இந்த இடத்துல என்னன்னா, குறிப்பா இன்னொன்னு கவனிக்கலாம். பிரணாப் குமார் முகர்ஜி தான் நிதி அமைச்சராக இருந்த போது தன்னுடைய ரூம்ல ஒட்டு கேட்பதற்கான கருவிகள் மற்றும் வீடியோகளை எடுப்பதற்கான கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கிட்டே சொன்னாரு. இது யாருடைய கைவண்ணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு அளவுக்கு யூகிக்கலாம். இந்த மாதிரி தகுடுதத்தங்கள்ல ஈடுபட்டவர்கள் தான் இவர். ஏன்னா பி.கே. முகர்ஜி டேலாரூ கம்பெனியை பேன் பண்ணிட்டார். அதுக்கு எதிராக இவர் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை கொண்டு இவருடைய பேரை டேமேஜ் பண்ணிட்டோம்னா, அப்ப பாரு, இதனாலதான் இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இவர் ஊழல்ல இருக்காரு, ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் அந்த கம்பெனியை பேன் பண்ணிட்டாருன்னு அவர் மேல திசை திருப்பி அந்த கம்பெனி கிட்ட வாங்குற மாதிரி. ஆனா அதுல அவர் கண்டுபிடிச்சு பிரணாப் குமார் முகர்ஜி மன்மோகன் சிங் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பக் வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து சரி பார்த்து வெளியில என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா ஏதோ அவருடைய சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா எல்லாத்தையும் எடுத்தாங்க, அது நிச்சயம், அதுவும் இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா படிச்சா கிடைக்கும். ஒண்ணு இல்லங்க, டேலாரூ பி சிதம்பரம் அப்படின்னு போட்டு கூகுள்ல பண்ணுங்க, பல தகவல்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ச்சியா இருக்கும், மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் படிக்கும் போது. அந்த மாதிரி. சோ இப்ப இந்த மாதிரி ஆச்சுங்களா. இந்த அரவிந்த் மாயாராம் இருக்காருங்களா, இவர் மேல 2023ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்ததுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, முறைகேடாக கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்க, இந்தியாவினுடைய கரன்சி பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிருக்கு உங்களால அப்படின்னு சொல்லிட்டு 2023ல சமீபத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவருடைய ஜெய்ப்பூர் மற்றும் டெல்லி அவருடைய அலுவலகங்களோ இல்ல வீடுகளோ அங்க எல்லாமே கடுமையான சோதனையும் நடத்தப்பட்டு ரெய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கு. எப்படி இந்த அரவிந்த் மாயாராம் இவ்வளவு சக்தி வாய்ந்த செயலாளராக நிதி அமைச்சகத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எக்கனாமிக் அஃபேர்ல இருந்தாலும் சரி, நிதி அமைச்சகத்துல இருந்தாலும் சரி, நிதி அமைச்சர் ப சிதம்பரத்துக்கு எப்படி ரைட் ஹேண்டா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இவருடைய அன்னை தாயார் இந்திரா மாயாராம், இவர் ஒரு காங்கிரஸ் லீடர் மற்றும்
அசோக் கெலாட் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தான் முதல் மந்திரி சபையில இவர் அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த இந்திரா மாயாராம், அசோக் கெலாட் முதலமைச்சர் ராஜஸ்தான், அவருடைய மந்திரி சபையில இந்திரா மாயாராம் அமைச்சரா இருந்திருக்காரு. அந்த இந்திரா மாயாராமுடைய மகன் தான் இந்த அரவிந்த் மாயாராம். அப்ப உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் யாரு எப்படி என்ன ரிலேஷன் அப்படிங்க. அப்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னா பின்புலம் அதுக்கு தோதா அமைஞ்சிருக்குங்கிறது எல்லாம் தெளிவா நமக்கு தெரியுது. இது ஒண்ணு. இதுல என்னன்னா எப்ப இருந்திருக்காங்க 1998 இவங்க இருந்திருக்காங்க. அசோக் கெலாட் மினிஸ்ட்ரியில இந்த அம்மையார் அமைச்சரா இருந்திருக்காங்க. இது தவிர ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கு அரவிந்த் மாயாராம் வந்து எக்கனாமிக் அட்வைசரா வேற வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா அப்ப அவர் சிஎம்ஆ இருந்த போது அவருக்கு எக்கனாமிக் அட்வைசரா அரவிந்த் மாயாராம் அசோக் கெலாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கு. இதுக்கு பத்தி நம்ம யோசிக்கும் போதுதான் எப்பேற்பட்ட ஒரு அதாவது குப்பையான சூழ்நிலை, அப்படியே ஸ்டிங்கிங் அப்படின்னா ராட்டிங் அண்ட் ஸ்டிங்கிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழல் இந்தியால இந்த காங்கிரஸ் தகுதித்தங்கள்னால உருவாயிருக்கு அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. இப்ப கூட மதுரை மிக மிக அசுத்தமான நகரம்னு பேர் வாங்கியிருக்கு. என்ன சொல்ல முடியும்? எப்பேற்பட்ட மதுரை மாநகரம், நான்மாட கூடல் அப்படின்னு எவ்வளவோ 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பாழ்படுத்தி இருக்காங்கன்னா அந்த பெருமை என்ன எங்க போய் சேர போகுது? என்னமோ நடத்துறாங்க, என்னமோ செய்யறாங்க, கவர்னன்ஸே இல்ல சுத்தமா அப்படிங்கிற மாதிரிதான். 1024 கோடிக்கு நகராட்சிகள்ல வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா அடுத்த ரிப்போர்ட் வரும். தினந்தோறும் ஏதாவது ஒரு ஊழல், எதுவுமே வந்து குறைந்தபட்சம் 500 கோடி இல்ல 1000 கோடி அப்படிதான் ஊழல் வெளியில. இந்த அரவிந்த் மாயாராம் மேல இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனுடைய விசாரணை எல்லாம் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி பலவிதமான செய்திகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. எங்க இன்னொரு குறிப்பா பார்க்கலாம், இன்னொரு க்ளூ எங்க இருந்து கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த அரவிந்த் மாயாராம் ரிட்டையர் ஆயிட்டார்ல, இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்ரால கை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அவரோட நடந்து போயிட்டு இருக்காரு. அதை பாக்குறோம். ரகுராம் ராஜனை பார்த்தோம். அப்புறம் தௌலத் அப்படி அவர் எக்ஸ் ரா அவரை பார்த்தோம். இந்த மாதிரி பல பேர் ராகுல் காந்தியை சுத்தி இருக்காங்க. ராகுல் காந்தி வந்தையும் இல்ல சோனியா காந்தியோ இல்ல பிரியங்கா வாத்ராவோ இந்த ஃபேமிலின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வெளிநாட்டு சதி கூட்டத்துல பலவிதமான சங்கடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த சங்கடத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி புரியோக்ரட்ஸ், ரா சீஃப், எக்ஸ் ரா சீஃப், பல நீதி அரசர்கள், அப்புறம் வக்கீல்கள், லாயர்கள், இவங்க எல்லாம் இன்னொரு சங்கடத்துக்குள்ள இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. எது யாரை எப்ப போட்டு கொடுக்க போறாங்கிறது தெரியல. அதான் டெல் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசல் அகமது அதனாலதான் என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஃபைசல் அகமது பட்டேல், சோனியா காந்தியினுடைய வலது கரமா இருந்தவங்க இருக்காங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைசல் அகமது வந்து இந்த பிளேன்ல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல்ல எதை தேடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அதை தேடுவாங்க. அந்த பிளாக் பாக்ஸ்ல தான் எல்லா தகவல்களும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து எடுத்துட்டா எதனால விபத்து நடந்தது, என்ன கடைசி நேரத்தில் என்ன நடந்தது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு. அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்காரு இந்த ஃபைசல் அகமது பட்டேலுடைய மகன். அகமது பட்டேல் சோனியா காந்திக்கு மிக மிக வேண்டியவர், வலதுகரமா. சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அகமது பட்டேல் தான் பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸ் வந்து யாரு கையில போய் சிக்க போகுதுன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா எப்பேற்பட்ட தகவல்கள். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரே வெளியே விடுறாரு. பிளாக் பாக்ஸ் லீக் ஆயிட்டு இருக்கு, ரேடியேஷன் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பல தகவல்களை இந்த அரவிந்த் மாயாராம் அவரை புடிச்சு உலுக்கினா எந்தெந்த அரசியல்வாதிகள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க, எப்படி எல்லாம் இந்த பணப்பட்டுவாடா நடக்கும், யாரெல்லாம் இதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்க, இப்ப அந்த பணம் எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கண்டிப்பா தெரிய வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதையெல்லாம் தான் வந்து முன்னெடுத்து சொல்றாங்க அந்த துரந்தர் சினிமால. இப்ப அடுத்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா, இந்த பணம் எங்கெங்கெல்லாம் பட்டுவாடா இருக்கு இந்தியாவுக்குள்ள, வெளிநாடுல அது வேற விஷயம், இந்தியாவுக்குள்ள எப்படி எல்லாம் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் பயனாளிகள் இருந்திருக்காங்க, அவங்க எப்படி இதுல பயன் அடைஞ்சிருக்காங்க, மற்ற விஷயத்தெல்லாமும் இதுல பார்க்கலாம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.